An important result. Prove that limit x tends to a, x power n minus a power n whole divided by x minus a equal to n into a power n minus 1. Solution. இப்போ இதை ப்ரூவ் பண்ணணும்னா இந்த நியூமரேட்டரை கன்சிடர் பண்ணுவோம். கன்சிடர் இந்த நியூமரேட்டர்ல இருக்கிற வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக முதல்ல நமக்கு தெரிஞ்சதுலேருந்து எழுதிட்டு வருவோம். எக்ஸ் பவர் 2 மைனஸ் ஏ பவர் 2 என்ன எழுதுவோம்? ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ இன்டு எக்ஸ் பிளஸ் ஏ. இதுதான் இதோடைய ஃபார்முலா. அதே மாதிரி இன்னொன்று தெரியும், எக்ஸ் கியூப் மைனஸ் ஏ கியூப்க்கு என்ன வரும்? ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ ஃபர்ஸ்ட்ல வந்துடும். அடுத்துல இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும்போது எக்ஸ் இருக்குது, அப்ப இங்க எக்ஸ் கியூப் இருந்தா அப்ப எக்ஸ் ஸ்கொயர் வரணும். பிளஸ் அடுத்தது ஏஎக்ஸ் வரும், அப்புறம் பிளஸ் ஏ ஸ்கொயர் வரும். இதுதான் இதோடைய எக்ஸ்பான்ஷன். சரி, அப்ப எக்ஸ் பவர் 4 என்ன வரும் பாருங்க. எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஏ பவர் 4 இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ் மைனஸ் ஏ தான். அடுத்தல வரும்போது இங்க பாருங்க எக்ஸ் கியூப் இருக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, அப்ப இங்க எக்ஸ் பவர் 4 இருந்தா அப்ப எக்ஸ் கியூப் வரணும். பிளஸ் அடுத்தது ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வரணும். அடுத்து பிளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் வரணும். கடைசியில் ஏ கியூப் வரணும். இதே மாதிரி நம்ம என்ன எழுதலாம்னா எக்ஸ் பவர் 5 மைனஸ் ஏ பவர் 5 எழுதலாம். ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ ஃபர்ஸ்ட் டைம் வந்துடும். இங்க எக்ஸ் பவர் 4 இருக்கும்போது எக்ஸ் கியூப் இருக்கு, அப்ப எக்ஸ் பவர் 5 இருந்தா அப்ப இங்க எக்ஸ் பவர் 4 இருக்கணும். அடுத்து ஏ இன்ட்டு எக்ஸ் கியூப் வரணும். அடுத்து ஏ ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வரணும். அப்புறம் ஏ கியூப் இன்ட்டு எக்ஸ் வரணும். அடுத்தது ஏ பவர் 4 வரணும். இதே மாதிரி நம்ம எழுதிடலாம். இன் ஜெனரல் எக்ஸ் பவர் n மைனஸ் ஏ பவர் n இஸ் ஈக்குவல் டு, அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் ஏ போட்டுக்கிடுவோம். இங்க எழுதும்போது இதோடைய பவர் 1 ரெடியூஸ் பண்ணி எழுதணும். அப்ப எக்ஸ் பவர் n மைனஸ் 1 ஃபர்ஸ்ட் டைம். அடுத்து பிளஸ் ஏ இன்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 2 வரும். பிளஸ் ஏ ஸ்கொயர் இன்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 3 வரும். பிளஸ் எக்ஸெட்ரா போட்டுக்கிடுவோம். கடைசியில் வரும்போது எக்ஸ் மட்டும் இருக்கும்போது ஏ பவர் n மைனஸ் 2 வரும். அடுத்த கடைசி லாஸ்ட் டைம் பவர்ல 1 ரெடியூஸ் ஆகும், அப்ப ஏ பவர் n மைனஸ் 1 இருக்கும். இதுதான் இதோடைய எக்ஸ்பான்ஷன். அப்ப இந்த ஃபார்முலாவை கொண்டு வந்து இதுல நியூமரேட்டருக்கு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்ப நவ் கன்சிடர் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எக்ஸ் பவர் n மைனஸ் ஏ பவர் n பை எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு, பாத்தீங்கன்னா லிமிட் எழுதிக்கிடுவோம். இப்போ அந்த டினாமினேட்டர் எழுதிக்கலாம். எக்ஸ் மைனஸ் ஏ டினாமினேட்டர் எழுதியாச்சு. நியூமரேட்டர்ல இந்த ஃபார்முலாவை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். சரி, ஃபார்முலா எழுதின உடனே இப்போ எக்ஸ் மைனஸ் ஏ கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிங்கன்னா ரிமைனிங் டைமுக்கு நேரடியாக லிமிட் அப்ளை பண்ணிடலாம். எக்ஸுக்கு பதிலாக ஏ போட்டுடலாம். அப்போ ஈக்குவல் டு, இங்க ஏ போட்டிங்கன்னா ஏ பவர் n மைனஸ் 1 வரும். பிளஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் ஏ பவர் n மைனஸ் 2 வரும், ஏயும் வரும். அப்போ ஏ முதல் எழுதிக்கிறேன். அடுத்து ஏ பவர் n மைனஸ் 2, எக்ஸுக்கு பதிலாக ஏ ரீப்ளேஸ் பண்றோம். அடுத்து பிளஸ் இன்னும் ஒரு டைம் சாம்பிளுக்கு எழுதிக்கிடுவோம். அப்போ ஏ ஸ்கொயர் எழுதிக்கிட்டு ஏ பவர் n மைனஸ் 3 வரணும். அடுத்து பிளஸ் போட்டு எக்ஸெட்ரா போட்டுக்கிடுவோம். இங்க எக்ஸுக்கு பதிலாக ஏ போடணும். அப்புறம் ஏ பவர் n மைனஸ் 2 இருக்கு, அது அப்படியே இருக்கட்டும். கடைசி டைம் பிளஸ் ஏ பவர் n மைனஸ் 1, அதுல எக்ஸ் இல்லை, அப்படியே எழுதிக்கலாம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். அப்போ ஈக்குவல் டு, இங்க ஃபர்ஸ்ட் டைம் ஏ பவர் n மைனஸ் 1 தான். இங்க ஒரு ஏ இருக்கு, ஒரு ஏ பவர் n மைனஸ் 2 இருக்கு. அப்போ ஏ பவர் n மைனஸ் 1 தான் வரும். இங்க பிளஸ் போட்டுக்கோங்க. இங்க ஏ பவர் 2 இருக்கு, ஏ பவர் n மைனஸ் 3 இருக்கு. அப்போ இது ஏ பவர் n மைனஸ் 1 தான் வரும். பிளஸ் போட்டு எக்ஸெட்ரா போட்டுக்கலாம். ஏ இருக்கு, ஏ பவர் n மைனஸ் 2 இருக்கு. அப்போ ஏ பவர் n மைனஸ் 1 தான் வரும். லாஸ்ட்ல ஒரு ஏ பவர் n மைனஸ் 1. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா எல்லா டேமும் மொத்தத்தில் கவுண்ட் பண்ணி பார்த்தா n டைம்ஸ் இருக்கும். எல்லாம் சேம் டேமை n டைம்ஸ் ஆட் பண்ணா நம்ம என்னால் மல்டிப்ளை பண்ணி ஒரு டைம் எழுதிடலாம். அப்போ n இன்டூ ஏ பவர் n மைனஸ் 1 எழுதிடலாம். இதுதான் நமக்கு ஆன்சர். தேர்ஃபோர் நம்ம கண்டுபிடிச்ச கொஸ்டினோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு n டைம்ஸ் ஏ பவர் n மைனஸ் 1. It is true for all rational numbers, hence proved.
Now we have to prove an important result. Prove that limit theta tends to 0, sin theta divided by theta is equal to 1. Proof. Solution. Here we use a circular sector to prove the result. And area property use பண்ணி prove பண்ண போறோம். அப்படிங்கும்போது நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம்? Consider a unit circle with center is at the origin 0, 0. அப்படி ஒரு யூனிட் சர்க்கிள் எடுத்துக்கிடுறோம். ரேடியஸ் 1 யூனிட் இருக்கிற மாதிரி. அதோடைய சென்டர் வந்து ஆரிஜின்ல இருக்கிற மாதிரி எடுத்துக்கிடுவோம். எனி பாயிண்ட் ஆன் த சர்க்கிள், சர்க்கிள் இருக்கிற எந்த ஒரு பாயிண்டோட கோஆர்டினேட்ஸும் என்ன ஃபார்மெட்ல இருக்குன்னா காஸ் தீட்டா கமா சைன் தீட்டா ஃபார்மெட்ல இருக்கு. அப்போ இந்த இதை வரைஞ்சிக்கிடுவோம். முதல்ல எக்ஸ் ஆக்சிஸ், அதுக்கப்புறம் ஒய் ஆக்சிஸ். இந்த ரெண்டு இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட் தான் ஆரிஜின். இந்த ஆரிஜினை தான் சென்டரா வச்ச ஒரு சர்க்கிள் வரைகிறோம். சர்க்கிளோட ரேடியஸ் 1 யூனிட் இருக்கணும், ஏன்னா யூனிட் சர்க்கிள்னு எடுத்திருக்கோம். அப்போ ரேடியஸ் 1 யூனிட். அப்போ இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய பாயிண்ட் 1, 0. எனி பாயிண்ட் பி, இதோடைய கோஆர்டினேட்ஸ் தான் உங்களுக்கு காஸ் தீட்டா கமா சைன் தீட்டா. இப்போ நான் ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். நமக்கு ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணணும். அது பிங்கிற பாயிண்ட் வழியே வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இந்த லைன் வந்து எக்ஸ் ஆக்ஸோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து தீட்டான்னு அசியூம் பண்ணிக்கிடுவோம். இப்போ இதை வெர்டிக்கல் லைன் வரைஞ்சிக்கிட்டுவோம். அதுக்கப்புறம் இன்னொரு லைன் வரைஞ்சோம்னா இப்போ இதில் வந்து மொத்தம் 3 ஏரியா இதில் இருக்குது. ஒன்று வந்து பிக் ரெக்டாங்கிள், அடுத்தது ஏரியா ஆஃப் செக்டார், அடுத்தது ஸ்மாலர் ரெக்டாங்கிள். கன்சிடர் த ஏரியா ஆஃப் த 3 பார்ட்ஸ். என்ன பார்ட்லாம் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்க போகிறது பிக் ரெக்டாங்கிள், இது ஒரு பார்ட். ரெண்டாவது செக்டார், செக்டாரோட ஏரியா கன்சிடர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்மாலர் ட்ரையாங்கிளோட ஏரியா, இந்த 3 ஏரியாவும் கன்சிடர் பண்ணி நம்ம கன்சாலிடேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிக் ரெக்டாங்கிளுக்கு ஏரியா கண்டுபிடிப்போம். ஏரியா ஆஃப் பிக் ரெக்டாங்கிள், இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா 1/2 இன்டூ A into B, where A and B are the adjacent sides of the right angle. இப்போ இதில் நம்ம ஈக்குவல் டு போட்டுக்கலாம். 1/2 போட்டுக்கிடுவோம். ஏயோட வேல்யூ உங்களுக்கு ரேடியஸ், அப்போ 1 போட்டுக்கலாம். பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா தீட்டாவுக்கு ஆப்போசிட் வரும். ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ் போடும்போது சைன் வரணும். அப்போ நமக்கு ஹைபாட்னியூஸ் இங்கே தேவையில்லை, தெரியவும் செய்யாது. அதனால நம்ம என்ன செய்யணும், காசு எடுத்துக்கிறோம். காசு எடுக்கும்போது அட்ஜஸ்ட் பை ஹைபாட்னியூஸ், அப்போ ரெண்டுலேயும் ஹைபாட்னியூஸ் கேன்சல் பண்ணுறாங்க, அப்போ டேன் தீட்டா கிடைக்கும். அதனால பியோட வேல்யூ டேன் தீட்டான்னு எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அப்போ ஏரியா ஆஃப் பிக் ரெக்டாங்கிள் ஈக்குவல் டேன் தீட்டா பை 2ன்னு கிடைச்சிருக்கு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏரியா ஆஃப் செக்டார் பார்த்துக்கிடுவோம். ஏரியா ஆஃப் செக்டார் கண்டுபிடிக்கணும்னா ஏரியா ஆஃப் செக்டார் ஃபார்முலா என்ன படிச்சிருக்கோம், தீட்டா பை 360 இன்டூ பை ஆர் ஸ்கொயர் ஃபார்முலா. இதுல தீட்டா நமக்கு டிகிரியில இருந்தா தான் இந்த ஃபார்முலா. அப்போ ரேடியன்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 180 பை பை போட்டு மல்டிப்ளை பண்ணும்போது கேன்சல் ஆயிரும். அப்போ இதை கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைச்சோம்னா டினாமினேட்டர்ல 2 கிடைக்கும். ஆர் ஸ்கொயருக்கு வேல்யூ 1 ஸ்கொயர், அப்போ 1 இன்டூ 1 வந்து 1 தான், ஈக்குவல் டு தீட்டா பை 2 இன்டூ ஆர் ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் வரும். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது தீட்டா பை 2 தான் இதோட ஏரியா, ஏரியா ஆஃப் செக்டார். தேர்ட் ஏரியா வந்து இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிடுவோம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா ஆஃப் இன்டூ BH அப்படிங்கிறது அதோடைய ஃபார்முலா. இதில் பேஸ் வந்து நமக்கு 1ன்னு தெரியும். ஹைச் வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம்னா ஆப்போசிட் பை கான்செப்ட்ல எடுத்தீங்கன்னா சைன் தீட்டா போட்டுடலாம். இதுதான் நமக்கு அந்த கோஆர்டினேட் வேற. பிங்கிற கோஆர்டினேட்ல ஒய் கோஆர்டினேட்டோட வேல்யூ, ஒய் கோஆர்டினேட் வேல்யூ சைன் தீட்டா. அப்போ 1/2 போட்டுக்கிடுவோம். பிக்கு வேல்யூ 1 போட்டுக்கிட்டு ஹைச்சுக்கு வேல்யூ சைன் தீட்டா போட்டுக்கலாம். அப்போ ஏரியா ஆஃப் ஸ்மால் ரெக்டாங்கிள் வந்து சைன் தீட்டா பை 2. இப்போ இந்த 3 ஏரியாவையும் நம்ம கம்பேர் பண்ணணும். 3ஐயும் கம்பேர் பண்ணும்போது பை த ஏரியா ப்ராப்பர்ட்டி இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா கிரேட்டரா இருக்கும். டேன் தீட்டா பை 2 வந்து கிரேட்டர், அப்போ கிரேட்டர் தான் ஈக்குவல் டு செகண்ட் ஏரியா வந்து தீட்டா பை 2, தேர்ட் வந்து கிரேட்டர் ஈக்குவல் டு தேர்ட் வந்து சைன் தீட்டா பை 2ன்னு வரும். மல்டிப்ளையிங் ஈச் எக்ஸ்பிரஷன் பை 2 by sin theta implies. அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படி இருக்கட்டும், இதை 2 by sin thetaவால் மல்டிப்ளை பண்ணிடுவோம். அடுத்து கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு தீட்டா பை 2 அப்படி இருக்கட்டும்,
இதை 2 by sin தீட்டாவில் மல்டிப்ளை பண்ணிடுவோம். அடுத்து greater than or equal to sin theta by 2 இருக்கு இன்ட்டு 2 by sin தீட்டாவும் போட்டுக்கிடுவோம். இப்போ கட் கொடுக்குறதெல்லாம் கட் கொடுத்துக்கலாம். 2 கட் கொடுத்துருவோம். முதல்ல இந்த sin tan கட் கொடுத்தீங்கன்னா இது sin by cos sin கட் கொடுத்தா 1 by cos தீட்டா இருக்கும். அதில் இங்கே 2 கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே 2 கேன்சல் பண்ணிட்டு சைனும் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இதை சிம்பிளை பண்ண எழுதுற ஆன்சர் இங்கே ஃபர்ஸ்ட் டேர்மில் 1 by cos தீட்டா இருக்கு greater than or equal to இங்கே தீட்டா by sin தீட்டா இருக்கு இங்கே greater than or equal to இதெல்லாம் கட் ஆகிட்டு 1 மட்டும் இருக்கும். இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதில் sin தீட்டா by தீட்டா இருக்கு இங்கே தீட்டா by sin தீட்டா இருக்கனால நம்ம என்ன பண்ணிடலாம் டேக்கிங் reciprocals on each expression as well as taking the limit also. Taking reciprocals and limit as theta tends to 0 implies first termக்கு லிமிட் போட்டுக்கிடுவோம். இதை ரெசிப்ரோக்கலும் போடணும். அப்போ cos theta by 1 வரும். ரெசிப்ரோக்கல் போடும்போது இந்த greater than or equal to சிம்பல் less than or equal சிம்பலாக மாறும். அதுமாதிரி இதை ரெசிப்ரோக்கல் போடணும் லிமிட்டும் எடுக்கணும். அப்போ லிமிட் theta tends to 0 இது ரெசிப்ரோக்கல் போடும்போது sin theta by theta வரும். greater than or equal to சிம்பல் less than or equal சிம்பலாக மாறிடும். நம்ம இங்கேயும் லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். இங்கே 1 தான் இருக்குது அப்படி எழுதிக்கலாம். இப்போ இங்கே லிமிட் அப்ளை பண்ணிடலாம். இம்ப்ளைஸ் தீட்டாக்கு 0 போடும்போது cos 0 வேல்யூ 1 less than or equal to இந்த டேர்ம் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இது அப்படியே இருக்கட்டும். sin theta by theta less than or equal to இங்கே 1 தான் இருக்குது வேரியபிளே இல்லை. அப்போ லிமிட் அப்ளை பண்ணாலும் அதே வேல்யூ தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ 1 விட கம்மி 1 விட கூடுதல்னு சொல்லியிருக்கோம். பை சாண்ட்விச் தியரம் limit theta tends to 0 sin theta by theta is equal to 1. Hence proved.